உன் வியாதி உன்னை விட்டு நீங்குகிறது. உன் ஆத்மா ரட்சிப்படையும்படியாக தேவன் இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய சமாதானத்தை உன்மேல் கூறுவார். தேவன் நல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. God bless you. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலே இம்மட்டுமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு பேசுங்க. அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். காலை வேளையில ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதித்தோம். கர்த்தரை ஆராதிப்பது ஒரு நல்ல சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. It's a good thing to worship the Lord. As you worship the Lord, the Lord's anointing is upon you. The Lord's favor is upon you. The Lord is moving in your house. Hallelujah. Every crooked thing is being made into straight path. Hallelujah. எல்லா கோணலானைகளையும் குறுகினவைகளையும் நேரான பாதையாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. All your challenges, all your sufferings is going to end in the name of Jesus. So God bless you today. Amen. Hallelujah. ஒருத்தர் நாங்க வாழ்த்துகிறோம். Amen. வார்த்தை சொல்லுகிறது ஹல்லேலூயா. அவரை சேர்ந்து ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. Amen. God bless you. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate from the word of God. Amen. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்குவோம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Matthew chapter 24 verse 13. Matthew chapter 24 verse 13. Amen. வேதம் இல்லாதவர்கள்லாம் பைபிள் எடுத்துக்கங்க. Follow me. Amen. இந்த வேத வசனங்கள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆகையால் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கலாமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆங்கிலத்திலும் அதை வாசிக்க நாம் கேட்போம். Amen. The one who stands firm till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சீஷர்களோடு அவர் தன்னுடைய கடைசி நாட்களை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த சீஷர்கள் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு சீஷர்கள்லாம் எங்க போறாங்கன்னா அந்த கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்கள் எதை காண்பிக்கிறார்கள் என்றால் தேவாலயத்தை, அந்த கட்டடங்களை எல்லாம் காண்பிக்கிறாங்க. கட்டடங்கள் எல்லாம் காண்பித்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசுவே, இதெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, எவ்வளவு மகிமையா இருக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லும் பொழுது, அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லெல்லாம், இந்த கட்டிடத்தின் மேல் இருக்கிற கல்லெல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாதபடிக்கு அதெல்லாம் விழுந்து விழப்போகிற ஒரு காலம் வரப்போகிறது என்று அவர்கள் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, 24 Matthew 24 verse 3ல கேட்கிறாங்க. அவர்கள் போய் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்னா, தேவாலயத்தின் கற்கள்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாதபடிக்கு அதெல்லாம் இடிந்து போகும், அந்த நாட்கள் சீக்கிரமா வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், இதெல்லாம் எப்ப நடக்கும் ஆண்டவரே? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க வர்றதுக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் எல்லாம், என்ன அடையாளங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். அப்பொழுதுதான் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் பின்வருமாறு சில விஷயங்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சில அடையாளங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். God gives them some signs
of his coming and the end of the world. Amen. If you read from Matthew chapter 24 verse 5, God shares the prophetical words, the coming things, the things God foretells the things that are going to happen at the end of the world. That will be a sign also for the coming of the Lord. Amen. தேவன் வரட்டும், உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கும் சில அடையாளங்களை தேவன் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Read verse 6. Yeah. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்ப நீங்க என்ன ஆகக்கூடாதுன்னா, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்ப அவர் கொடுக்கிற அடையாளம் என்னன்னா, யுத்தங்கள் நடைபெறும் அப்படின்னா, நிறைய யுத்தங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அவர் சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில என்ன ஆகும்னா, யுத்தங்கள் பெருகிவிடும். வாஸ் யூ வில் ஹியர், what you will hear? Read that. See, you will hear of wars and rumors of wars. இன்னைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல, இல்லையா? சமீபத்துல கூட அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போர் என்று ஆரம்பித்தார்கள். They started an economic war. Then now it is going to be a diplomatic war. Then furtherly we don't know how it is going to be. பிற்காலத்தில் அது எப்படி இருக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. We don't know. But the God's word is being fulfilled. கடவுளுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. Whatever Jesus spoke, whatever Jesus foretold to the disciples is happening in these days. So if it is happening in these days, that means it's a sign of the coming of the Lord and the end of the world. இந்த காரியங்கள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே, இது என்னவா இருக்கிறது என்றால், தேவனுடைய வருகைக்கும் அடையாளம், அதே நேரத்துல தேவன் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப நிறைய பேர் கேட்கலாம், இந்த உலகம் முடிந்து போயிருமா அப்படின்னா, ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் சிருஷ்டிக்க போகிறேன், இந்த பழையவெல்லாம் சுருட்டப்படும், இந்த பழைய வாழ்க்கை, பழைய பூமி, பழைய வானம் எல்லாம் மறைந்து போகும், அதை அக்கினியினாலே நான் சுட்டெரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்புறம் கீழே அப்படியே வாசிங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறும் பொழுது நீங்க என்ன ஆகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். நீங்க என்ன ஆகக்கூடாது? கலங்க கூடாது, நீங்க பயந்து போக கூடாது. விசுவாசிகள் இதெல்லாம் பார்த்து என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்றால், கலங்கி போய் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. A believer, there is no reason for a believer to be offended or to be to fear to grip in his heart. ஏன்னா இந்த நாட்கள்ல இயேசு சொன்னதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யார் இயேசு? யார் இயேசு? நம்முடைய இரட்சகர். இயேசு நம்மை அறிந்து கொண்டவர். சோ அவர் சொன்னார்னா, அந்த காலத்துல அவர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. If Jesus had prophesied those things, Jesus is enough for us to live in this last days. Amen. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம எப்படி இந்த உலகத்தை மேற்கொள்ள போகிறோம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மளை எப்படி கர்த்தர் பாதுகாப்பார், இந்த சம்பவங்கள்லாம் நம்மளை பாதிக்குமா அப்படின்னாக்கா, ஆண்டவர் அதான் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கும்போது நீ கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு அதே கீழே 7வது வசனத்தை வாசிங்க. 7 verse 7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோயிலும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள் உண்டாகும். வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிப்பாதையும். Say, what is happening? Nations will rise against nations. Today what is happening? Nations are rising against nations. There are more than nearly about 200 nations in the world. Each nation is against each nation. Amen. Nobody is in a good affair. Everybody has got a hidden affair in their agenda. Amen. Everybody have got a hidden agenda. Hallelujah. China, America, India, Pakistan, many, Iran, Israel, Russia, America, South Korea, North Korea. See,
Not even a single nation is for another nation. எந்த ராஜ்யமும் அடுத்த ராஜ்யத்தை நேசிக்கிறதே கிடையாது. Whatever God promised is happening in this last days. So you have to understand, these are the end days. We are living in the end times. So Jesus is going to come soon. Hallelujah. It's a sign that Jesus is going to come soon. இது ஒரு அடையாளம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள். Then go ahead. See, ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யம். Amen. ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யம்னா என்ன? 2-3 ராஜ்யம் ஒன்னா சேர்ந்துக்கும். See, now they have a coalitions like India, America, and some nations join together. And when you see China and other nations, communist nations join together and they fight each other. Kingdoms against kingdoms. Then go ahead. See, பஞ்சங்கள். There is famine everywhere. Everywhere you see. இன்னைக்கு உணவு கஷ்டம். ஹல்லேலூயா. சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் தினமும் குழந்தைகள் மரித்து கொண்டிருக்கிறது. சோமாலியா என்ற நாட்டில் பார்க்கும் பொழுது பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு 3 வேளை சோறு கிடைக்குதுன்னா அதுக்கு கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு 3 வேளையும் சோறு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வாசிங்க. Then go ahead. See, then what plagues come? No, pestilences, plagues, பஞ்சங்கள். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா கொள்ளை நோய்கள், கொடிய கொள்ளை நோய்கள் உருவாகிறது. ஆமென். ஒவ்வொரு வருடமும் இந்த தேசத்துல உலகத்துல பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்குது. எய்ட்ஸ் என்ற ஒரு கொள்ளை நோய் வந்தது, டிபி என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது, காலரா என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது, நிமோனியா என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபோலா என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது. அதுக்கப்புறம் சார்ஸ் வைரஸ் வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய வைரஸ் இந்த உலகத்திலே எல்லாரையும் அப்படியே முடக்கி போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி வாழ்றது? How a Christian should cope up with this situation. இந்த சூழ்நிலைகளில ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? அவன் எப்படி இந்த உலகத்திலே இந்த பிரச்சனைகளை அவன் மேற்கொள்ள முடியும்? அப்படின்னா இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனை அணுகுமா? அவனை எப்படி அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதை பத்தி தான் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் இல்லையா? கீழே நாங்க வாசிக்கும் பொழுது 8வது வசனத்துல அப்புறம் வாசிக்கும் பொழுது கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்கள்னா அப்படின்னா என்ன? கொள்ளை நோய்னா கட்டுப்படுத்த முடியாத நோய்கள். மருந்து கண்டுபிடிக்க முடியல, வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. இந்த நோய்கள் பலமா எல்லா இடத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது. இது பரவும் பொழுது அநேகருக்குள்ள என்ன வருதுன்னா பயம் வருகிறது. எனக்கு வந்து விடுமோ, நானும் மரித்து விடுவேனோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், என்னுடைய குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய பெற்றோர் வயதானவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன ஆகும், இப்படின்ற ஒரு பல பயம். இதெல்லாம் வரும் பொழுது மனுஷனுக்கு என்ன வருதுன்னா இது கூட பயம் வருகிறது. When all these things comes, fear comes into man's heart. Hallelujah. பிரச்சனைகள் மனிதனுடைய இருதயத்துக்குள் வருகிறது, போராட்டங்கள் மனிதனுடைய இருதயத்துக்குள் வருகிறது. அப்படின்னா அவன் எப்படி இதெல்லாம் மேற்கொள்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழே 8வது வசனம் சொல்றாரு, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning of what it say? The birth pains. birth pain என்ன? ஒரு பெண் கர்ப்பவதி ஆகும் பொழுது அவளுக்கு வருகிற வேதனை இருக்கிறது இல்லையா? ஒரு கர்ப்ப வேதனை. அப்படின்னா இதை விட ஒரு பெரிய குழந்தை வெளியே வரப்போகிறது. Amen. These are just signs. A bigger thing is going to come into this world. These are birth pains. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கொரோனா வைரஸ் வேதனைக்கு ஆரம்பம். யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பஞ்சங்கள். நம்ம எர்த்குவேக் எல்லாம் வரும் பொழுது, அந்த எர்த்குவேக் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா something bigger is going to come. Now coronavirus is there. Now we have to understand from the word of God, something bigger is going to come into this world. See, famine is coming. Famine is in one area. ஒரு இடத்துல இருக்கிறது. மேபி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கு, அல்லது சில ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஆனா it's going to come throughout the world. It's going to hit throughout the world. It's going to struck each and every human beings. Amen. So then what God says? Verse 9. Then go ahead.
ம் ம் see what is happening here. இதெல்லாம் நடக்கும் பொழுது they will start hating you, amen, because of the name of Jesus. Then what is happening? You will be hated by all the people. Then what God says, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து, many people will be offended, இடரல் அடைந்து போயிருவார்கள். என்னடா இப்படி நடக்குதே, உலகத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி இடரல் அடைந்து என்ன செய்வானா, ஒருவரை ஒரு பகைக்க ஆரம்பிப்பார்கள். People will start hating each other. People will start fighting each other. இப்படி எல்லாம் அப்ப என்ன, many false prophets இல்லையா, கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்பி ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா வஞ்சிப்பார்கள். There will be a deceiving spirit. Amen. இதெல்லாம் நடக்கும். அக்கிரமம் மிகுதியாகும். என்ன மிகுதியாகும்? அக்கிரமம் மிகுதியாகும். verse 12 read brother. See, love will grow cold. What is happening there? Love is growing cold. Iniquity shall abound. Iniquity, அக்கிரமம் பெருகி போகும், அன்பு குறைந்து போகும். இந்த நாட்கள்ல போய் யாரையாவது கேட்டு பாருங்க, அன்பு இருக்கான்னு. அன்பு தேட வேண்டியதா இருக்கு. சபையில இன்னைக்கு அன்பு இருக்கா? அன்பு இல்ல. அன்பு தணிந்து போகுது. சபைக்குள்ள இருக்கிறவனே ஒருத்தனை இன்னைக்கு பகைக்கிறான். ஹல்லேலூயா. because it's happening. ஏன்னா அவன் ஒரு விரக்தியில இருக்கிறான். ஆமென். ஒரு தோல்வியின் எண்ணத்துல இருக்கிறான், டிப்ரெஸ்டா இருக்கிறான். வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அன்பு காட்டி என்ன இருக்கு, என்ன பரிசுத்தமா வாழ்ந்து என்ன இருக்கு, என்ன நீதியா நடந்திருக்கு, என்ன நடக்கு, எல்லாருக்கும் நடக்கிறது தானே எனக்கும் நடக்கிறது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். These kind of thoughts start gripping people. ஆமென். விசுவாசிக்குள்ள என்ன நடக்குது, உலக மனுஷனுக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரிதான் எனக்கும் நடக்கிறது. உலகத்துல என்ன வருதோ அது என்னையும் அஃபெக்ட் பண்ணுகிறது என்று அவன் என்ன செய்கிறான்னா, அதனால அவனுடைய அன்பு என்ன ஆகுதுன்னா தணிந்து போகிறது. His love grows cold. His love for God grows cold. His love for fellow people grows cold. Amen. மனுஷனை நேசிக்கிறதுல இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்கிறது? பாவத்தினுடைய விளைவு என்ன? மரணம், கொலை நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்காக நடக்கிறது அப்படின்னா, மனுஷனிடத்துல அன்பு தணிந்து விட்டது, அக்கிரமம் பெருகி விட்டது. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது நாம் கேள்விப்படாத காரியங்கள் நடக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத கிரைம்ஸ் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அரசாங்கம், உலக அரசாங்கமே அதற்கு உடந்தையா இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய சட்டங்கள் அதுக்கு இயற்றி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியா பேச முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீதியாய் வாழ்கிற ஒரு மனிதனை உலகம் இன்றைக்கு பகைக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ முடிவு பரியந்த நிலைத்திரு. ஆமென். இதெல்லாம் நடக்கும், இந்த போராட்டங்கள்லாம் வரும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா நீ எப்படி இரு அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திரு. அப்பொழுது நீ என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. Then you will be saved. Endure till the end. Stay in your course. Amen. உன்னை தேவன் கொடுத்த அழைப்புல, உனக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்துல, உலகத்துல இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் உலகத்துல நடக்கும் தான். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறார். God has foretold us these things. We are not suddenly entering into this era. We are not just jumping into something new. God has already foretold us all those things. இந்த எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has foretold us all those things. இதெல்லாம் உலகத்துல நடக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்றாரு, நீங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த நேரத்துல உன் விசுவாசத்துல நீ கலங்க கூடாது. உனக்கு தேவன் மேல் இருக்கிற உன்னுடைய அன்புல நீ கலங்கி போக கூடாது. நீ நற்கிரியைகளை செய்வதை நீ நிறுத்திவிடக் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் எப்படி இதை மேற்கொள்வது? How to overcome those things? இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி தேவனுக்கென்று விசுவாசத்தோடு வாழ முடியும், நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ரைட்.
நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 26 verse 40. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். Matthew chapter 26 verse 40. Read, brother. Go ahead. 41. Yes. Yeah, right. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 40வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், அப்புறம் என்னது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இன்றைக்கு 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மாம்சத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், ஆவியிலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள். மாம்சத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களால ஜெபிக்க முடியாது. The Christians who live in their flesh cannot pray and watch and pray. But the Christian, a man of God who lives in a spiritual life, can watch and pray with God. Hallelujah. So who will be saved? யார் பாதுகாக்கப்படுவானா? மாம்சத்தில் இருக்கிறவன் பாதுகாக்கப்பட மாட்டான். ஆவியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். Hallelujah. You will be protected. You will escape the temptations. You will escape the cunningness of Satan. God will protect you. Hallelujah. This is the first thing you have to do. When you see these things are happening, come on, look here. Hallelujah. Amen. When you see all these things are happening, you have to be careful. You have to be careful. What is carefulness? Means you have to watch and pray. You have to watch and pray. Amen. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்காம போனீங்கன்னா நீங்களும் என்ன ஆயிருவீங்க? சோதனைக்கு உட்படுவீர்கள். இந்த எண்ட் டைமோட ஈவென்ட்ல you will also be affected. Amen. இந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள்ல நீங்களும் பாதிக்கப்பட்டு you will also become a victim of the end time events. If you don't want to be a victim of the end time events, you have to watch and pray. Even though your flesh is weak, your spirit is strong. God says your flesh is weak, but your spirit is strong. Don't give heed to the fleshly things. உலக காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க. மாம்ச கிரியைகளுக்கு இந்த கடைசி நாட்கள்ல முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. Don't give heed to the pleasures of the world. உலக இச்சைகளுக்கு, உலக இன்பங்களுக்கு இது செவி கொடுக்கிற காலம் அல்ல. அதற்கு மாறாக நம்முடைய நேரங்களை ஞானமாய் நாம் செலவிட வேண்டும். எப்படி செலவிடணும்? ஜெபத்துல செலவிட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். God protects a praying man or a praying woman. Hallelujah. The Holy Spirit guides him. The Holy Spirit surrounds him with his presence. The Holy Spirit will escape him from all the situations. Amen. Hallelujah. How many of you are listening carefully today? Amen. Because God is speaking to us. The Holy Spirit is speaking to us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். If we are not careful and if we are not watchful to pray in this last days, we will fall in the same temptation the world falls. இந்த உலகம் விழுந்து போகிற அதே சோதனையில, அதே இச்சையில நாமும் விழுந்து போவோம் ஜெபிக்காமல் போகும் பொழுது. So God gives us an instruction to watch and pray in this last days. You have to be very careful. You use your time wisely. Don't waste your time on the social medias. Even if you are in social media, you have to be glorifying God by posting the word of God, by posting the messages, by seeing, by encouraging your spirit, by watching those good contents. Amen. Hallelujah. You cannot just make your spirit dry. If your spirit is dry, you cannot hear the voice of God. நம்முடைய ஆவி மரித்து போயிருக்குமானால், நம்முடைய ஆவி வறண்டு போயிருக்குமானால் தேவன் பேசுவதை என்னால் கேட்க முடியாது. தேவன் என்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. You will be left alone by the world. Hallelujah. Amen. So you have to keep
alive your spirit by watching and praying. Hallelujah. If you are not alive, you cannot watch and pray. If you are not watching and pray, you cannot be alive. So both has to go simultaneously. இது ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். நம்ம தினமும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். நிறைய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் ஆலோசனையை கேட்பதில்லை, இல்லையா? ஹோசியா 4:6 ரீட். ஹோசியா 4:6 வாசிங்க சீக்கிரமா. ஹோசியா 4:6 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆமே, my people perish because of ignorance, because of foolishness. What is ignorance? They don't give heed to the word of God. Ignorance, அறியாமை என்பது என்ன? தேவ வார்த்தையின் மூலமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளுக்கு ஜனங்கள் இன்னைக்கு செவி மடுப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் எதை ரொம்ப பெருசா பேசுறாங்க அப்படின்னா, தனக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப பேசுறான், தனக்கு இருக்கிற தேவையை ரொம்ப பெருசா பேசுறான், தனக்கு இருக்கிற உடல் பலவீனத்தை ரொம்ப பெருசா பேசுறாங்க. இதெல்லாம் பெருசா பேச வேண்டிய காலத்தில் நாம் இல்லை. அதற்கு மாறாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்க வேண்டும். Hallelujah. So the first thing is, God is giving us the first thing to watch and pray. Hallelujah. நாம் விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த நாட்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நாட்கள். குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கணும், சபையாய் சேர்ந்து ஜெபிக்கணும், தேசமாய் நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்மை இப்படிப்பட்ட கடைசி கால நிகழ்வுகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்னா, ஆண்டவரே இதெல்லாம் மாற்றுங்கன்றது இல்ல. ஏன்னா இதெல்லாம் மாற்றுறது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சரி பண்றது அவருடைய சித்தம். அதற்கு நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, இந்த கடைசி நாட்களிலே இந்த தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரமண்டல ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the heavenly prayer, Father's prayer? ஆமென். அதுல என்ன சொல்றாரு? தீமை நின்று எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். என்ன சொல்றாரு? தீமையிலிருந்து எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம். தீமையிலிருந்து எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும்? கடைசி நாட்கள்ல ஜெபம் என்னவா இருக்கணும்னா, சபை. ஆமென். சபை எப்படி ஜெபிக்கணும்? தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சோதனைக்கு நாங்க உட்படாதபடிக்கு. ஆமென். எங்களை நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஓகே, இரண்டாவது காரியம். வாட் டஸ் த செகண்ட் திங் சேஸ்? ஆமென். ரைட். 1 Corinthians chapter 1 verse 8 and 9. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 Corinthians chapter 1 verse 8 and 9. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ரீட் பிரதர். எஸ். எஸ். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குட்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். The second thing you have to learn here is, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். கீழே வாசிங்கன்னா சொல்றாரு இல்லையா? 9வது வசனம், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, தேவனோடு நம்ம ஐக்கியமாய் இருக்க வேண்டும். We have to be in fellowship with Lord Jesus Christ. Amen. If you are in fellowship with God, if you are in fellowship with the Holy Spirit, himself will protect you till the end. தேவன் தாமே உங்களை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். Hallelujah. The criteria is nothing, but you have to be in fellowship with the word of God. Amen. That's the two things God says. The second thing, you have to be in fellowship with God. You have to be in fellowship with the Holy Spirit. Today we are not in fellowship with God. Amen. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. He will keep you strong until the end. ஆண்டவர் நீங்க அப்படி செய்யும்போது நம்மள என்ன பண்றாருன்னா,
அவரே இந்த கடைசி நாட்களிலே முடிவு பரியந்தம் நம்மளை என்ன எப்படி எப்படி வைப்பாராமா? ஸ்ட்ராங்கா ஆண்டவர் வைக்க போகிறார். God is going to keep you strong enough. Amen. You will not go weary. You will not go weak. Amen. Isaiah 40, chapter 40, verse 31. What it says? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. You will be strong when you wait for the Lord. You will be protected when you wait for the Lord. If you have fellowship with God, your spirit will grow stronger and stronger and stronger. Amen. விசுவாசத்திலே நீங்கள் வளருவீர்கள். தேவனோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, அவருடைய சபையோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்குள் நாளுக்கு நாள் பலன் அடைகிறீர்கள். Day by day my strength grows. Amen. I become a strong person. I don't grow weary. When you grow weary, எப்போ நீங்க சோர்ந்து போகிறீங்க, எப்ப நீங்க தளர்ந்து போறீங்க தெரியுமா? எப்போ உலகத்தின் மேல் பார்வையை செலுத்தி, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மேல் செலுத்தி நியூஸை பார்த்து நியூஸ்ல இவ்வளவு சொல்லும் பொழுது உங்க ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? வீக் ஆகிக்கிட்டே போகுது. ஆனா தேவனுடைய வசனத்தோடு தேவனோடு நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, நீங்க கலங்க மாட்டீங்க, நீங்க எதை பத்தியும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏனென்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவரே உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். Hallelujah. God himself will protect you until the end. Amen. Hallelujah. எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய இரக்கம். We have a God who loves us. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். He is a faithful God. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். ஆமென். இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தம் நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்? How can I endure till the end? How am I going to stay till the end? You think it's because of your own strength? No. Your strength will grow weary. பைபிள் சொல்லுகிறது, ஐசையா 40ல 28, 29, 30 எல்லாம் வாசிங்கன்னா சொல்றாரு, வாலிபர்கள் ஓடி இடறி விழுவார்கள். இதான கடைசி நாட்களை பத்தி சொல்லுகிற காரியங்கள். ப்ளீஸ் ரீட் தட். வாசிங்க ஐசையா 40. Amen. Quickly we will read Isaiah 40, 29. Yeah. Please read. Yeah. Read it from 28. 28 இருந்து வாசி. Say, God does not faint and grow weary. இளைஞர்கள் என்ன ஆகுவாங்களாம்? இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள் கடைசி நாட்களில. அவனுடைய ஒரு ஆர்மி கூட சோர்ந்து போயிரும். என்கிட்ட பெரிய ஆர்மி இருக்கு, நான் பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்மின்னு சொல்றவன்லாம் என்ன ஆயிடுவானாமா? சோர்ந்து போயிடுவான். அவனால முடியாது. உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு பலன் இல்ல, சக்தி இல்லாம போயிரும். அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வீக்கா போயிரும். ஆனா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களோ சோர்ந்து போகாமல் அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். ஏன் முன்னேறாங்க தெரியுமா? God himself is their strength. Amen. தேவனே அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரு? ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரே அவர்களுக்கு பலனாக இருக்கிறார். அவரே அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். தேவன் தாமே நம்ம என்ன செய்யறாரா? நம்மளை தூக்கி கொண்டு போகிறாராம். ஹல்லேலூயா. ஆமென். பைபிள்ல சொல்றாரு, கழுகு தன் குஞ்சை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எப்படி சுமக்கிறாரா? ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நம்மளை சுமந்து கொண்டு போவாரா. கடைசி நாட்கள்ல இந்த போராட்டத்துல, இந்த தோல்வியில நம்ம சிக்கிக்கொள்ள போவதில்லை. காரணம், God himself is going to carry us upon his wings like an eagle carry his இல்லையோ அந்த சிக்கனை what do you call for that? I don't know. பட் அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போற மாதிரி அது என்ன செய்யும்? அழகா நம்மளை தூக்கிட்டு போகுது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. அதனால்தான் 1 கொரிந்தியர்
1:8-9 வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மளை என்ன செய்வாராமா, நம்மளை நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். ஹalleluya. ரைட். the third thing, மூன்றாவது காரியம், எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம், Hebrews chapter 3 verse 6. சீக்கிரமா வாசிப்போம். எபிரேயர் 3:6. ரைட், வாசிங்க. ம் 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய அந்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய கண்களை தேவன் மேல் நாம் பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. Don't look here and there. Don't look at your right and left, but put your eyes up on the cross of Calvary. சிலுவை பரியந்தம் இயேசு எப்படி கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தாரோ, நாமும் நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும் என்றால், சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்க வேண்டும். ஏன் தேவன் மேல் வைத்திருக்க வேண்டும்? ஏன் இயேசுவின் மேல் வைத்திருக்க வேண்டும் என்று தெரியுமா? இயேசு முடிவு பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி பாடுகள், அவருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் இருந்தது, எத்தனையோ போராட்டங்களை அவர் சந்தித்தார், எத்தனையோ பிசாசு எத்தனையோ முறை அவரை விழத்தள்ள பார்த்தினார். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ளவராய் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். நாமும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுது நாமும் கிறிஸ்துவனுடைய வீடாய் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென். Third thing, what we have to do is set your eyes on Christ. Hold on to your faith. Hold on to your faith. Hallelujah. Amen. See, we read here, we are his household if we hold on to our courage and hope and which we rejoice. And the third thing is, you have to rejoice because you have been saved. Many people are going through this struggling phase. நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுறதா, இல்ல குடும்ப வெளியிலிருந்து வர எதிர்ப்புகள் வர நிமித்தம் நான் சோர்ந்து போகிறதான்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ரட்சிப்பின் நிமித்தம் நீ களிக்கூறு, மகிழ்ந்திரு, சந்தோஷமாயிரு. எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போகாத. உலக மனுஷன் என்ன சொல்றான்னு பார்த்து சோர்ந்து போகாத. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து சோர்ந்து போகாத. அதற்கு பதிலா நீ என்ன செய்யணும்? Rejoice in your faith. Rejoice for it, because of you have been saved. Rejoice, you have been filled with the Holy Spirit. Hallelujah. You have to start rejoicing, my dear children of God. We have to rejoice every day, each and every day. Amen. Hallelujah. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நெகேமியா 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சந்தோஷமாயிருப்பதே உங்களுடைய பலன். யாருக்குள்ள? ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். The joy of the Lord is our strength. What does it say? The joy of the Lord is our strength. So you have to learn to rejoice in these days. Amen. Because you are not part of the end time events. You are above that. Because God is carrying you over all those things. You are not part of, even though you are in this world, you are not part of the end time events. Amen. You are going to be redeemed. You are going to be saved. God is going to carry you above all those winds and clouds that are going to come upon this world. Hallelujah. So you need to have that kind of faith. You need to rejoice for those things. Hallelujah. அதற்காக நீ சந்தோஷப்படணும், அதற்காக நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். Then we'll read one more verse. Hebrews, right, we'll read one more verse. Hebrews chapter 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரமா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம்
18வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Hebrews chapter 2 verse 18. Read brother. ம் 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 ஹalleluya. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய என்னவா இருக்காரா? வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே நமக்கு என்னெல்லாம் சோதனை வந்ததோ அதே சோதனைகள் யாருக்கும் வந்தது? இயேசுவுக்கும் வந்தது. அந்த சோதனையில அவரும் பாடுபட்டு அவரும் சோதிக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு சோதனை வழியாய் போகிற ஒவ்வொருவனுக்கும் இயேசு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். God himself went through that sufferings, went through the temptations, went through the challenges. So God today is helping us. Amen. He will help us overcome all those sufferings. He will help us overcome all those battles in your life. அந்த போராட்டங்களை, அந்த பிரச்சனைகளை, அந்த சோர்வுகளை மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா இயேசு அதே பாதை வழியா இந்த உலகத்தில் கடந்து போனார். ஹalleluya. அதனால தான் வசனம் சொல்கிறது, hold on to your courage, hold on to your hope, oh and rejoice for God has overcome all the world. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார். ஹalleluya. வறுமையை அவர் ஜெயித்தார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உள்ள, அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் குறித்து நம்ம என்ன ஆக வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். We don't have to get weird, tired about all those things, because God is always with you. God is a God who helps you. God is a God who God called you is a faithful God. You are not serving some other gods. You are serving a God who is a faithful God. Hallelujah. நீ ஒரு உண்மையுள்ள ஒரு ஆண்டவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். Then we'll read one more verse. Hebrews chapter 4 verse 14. Right. எபிரேயர் 4 சரி. எபிரேயர் 4:14 சொல்றாரு, வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகன் ஆசாரியர் நமபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடுவோம். அல்லேலூயா. நீ என்ன அறிக்கை பண்ணுன? இயேசுவை நீ எப்படி விசுவாசித்த? இயேசுவுக்காக நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணியோ அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. ஆமென். Let us live our lives consistent with our confession of faith. Amen. Because Jesus, the Son of God, is not a weak person. He is the great high priest. அவர் வானங்கள் வழியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை பார்த்து அவர் சொன்னார், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறேனோ அதே போல நான் திரும்பவும் இந்த உலகத்திற்கு நான் வரப்போகிறேன். He is going to come back in the same clouds. Hallelujah. அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நம்ம முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Amen. Let us live our lives consistently. Amen. Consistentனா என்னன்னா தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது. Today one day praying, 10 days gap, and again praying, and 1 year gap, and again coming to church. No, not like that. Every day, each and every day, each and every moment, pray consistently. Hold on to your hopes consistently. Hold on to your courage consistently. தொடர்ந்து பற்றி கொண்டு ஓடுங்கள். தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி கொண்டு ஓடுங்கள். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணி போனார், நான் எப்படி வானங்கள் மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அதே போல நான் திரும்ப வருகிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்மை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க செய்யும். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாதபடி முன்னேற வேண்டும் என்று வேதத்திலே படிக்கிறோம். 15வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா விதமான சோதனைகளையும் சகித்தார்.
எல்லா விதமான போராட்டங்களையும் சகித்தார். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் அவர் என்ன செய்யல? பாவம் செய்யல. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பலவீனங்களை பார்த்து அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்துல அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உன்னால மேற்கொள்ள முடியலன்னா உனக்கு உதவி செய்து உன்னை மேற்கொள்ள செய்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பவுலுக்கு இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா ஒரு வீக் பர்சன், மாம்சத்துல நான் பலவீனம் தான், காட் நோஸ் இட். அதனாலதான் உன்னை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தும்படியா கர்த்தர் அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. God knows all your weaknesses. God knows all your hidden things. But still God helps you to overcome all those things. கடைசி நாட்களிலே நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு நிலைத்திருக்கும்படியாக அவரே உனக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். We don't have a weak high priest. We have a high priest who has overcome all those sins. அந்த பாவத்தின் வல்லமைகளை உடைத்து மேற்கொண்ட ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு. அதனால நான் பாவம் என்னை இச்சை பாவம் என்னை சோதிக்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவர் என்னை கைவிடாமல் எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இல்ல, உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர். ஹல்லேலூயா, ஆமென். ரைட், 16வது வசனம் வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையில சேரக்கணும். எப்படி வரணுமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு? அப்படியே என்ன சொல்றது, நொந்து போனவனா இல்ல, யுக்கம் தைரியமா வா, விசுவாசத்தோடு வா. நீ வந்தா அவர் உன்னை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு தேவன். ஆண்டவர் உன்னை சுகமாக்கக்கூடிய தேவன். ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவன். உன்னுடைய பின்மாற்றத்தை இன்னைக்கு அவர் மாற்றி உன்னை திரும்பவும் அவருடைய கிருபையில உன்னை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு பின்மாற்றத்துல இருப்பீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. நீங்க திரும்ப கிருபாசன தண்டைக்கு வாங்க, தைரியமா வாங்க. வந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனன் என்று சொல்லும் பொழுது அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ எப்படி முடிவு பரியந்த நான் நிலைத்திருப்பது என்பது என்னுடைய பிரச்சனை அல்ல. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் சமூகத்துல எப்பொழுதும் ஜெபித்து விழித்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். So God bless you. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 6:11-12. Hebrews 6:11 and 12. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி அவர் சொல்லுகிற அறிவுரை, பவுல் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா? நீங்க அசதியாயிராதீங்க. வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியாயிராதீங்க. தேவன் சொன்ன காரியங்களை குறித்து don't be slothful, don't be lazy. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். இன்னைக்கு நம்ம சபைக்கு போறதுனாலும் ஒரு சோம்பேறித்தனம், ஜெபிக்கும் பொழுது ஒரு சோம்பேறித்தனம், ஊழியம் செய்யறதுக்கு நமக்கு என்னது? சோம்பேறித்தனம்.
இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அசதியா இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சுறுசுறுப்புள்ளவர்களா, இருதயத்துல சுறுசுறுப்புள்ளவர்களா, நம்பிக்கையில சுறுசுறுப்புள்ளவர்களா, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உண்மையாய் பற்றி கொண்டவர்களா, நீடிய பொறுமையோடு காத்திருந்து அந்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா, உறுதியாய் பற்றி கொள்வோம். கடைசி நாட்கள்ல நமக்கு முன்னாடி ஓடின ஆபிரகாமை நினைத்து பாருங்கள், நமக்கு முன்பதாக வாழ்ந்த யோபுவை நினைத்து பாருங்கள், நமக்கு முன்பதாக வாழ்ந்த யோசேப்பை நினைத்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் நீடிய பொறுமையினாலே தேவன் பண்ணின வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இன்றைக்கு நீங்களும் நானும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அதற்கு முன்பதாக பாருங்க, நான் ஆரம்ப நாட்கள்ல என் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நான் அநேக மூத்த ஊழியர்களுடைய சரித்திரத்தை, நான் பயோகிராஃபியை நான் படிப்பேன். எப்படி அவங்க ஊழியம் செய்தார்கள், எப்படி அவர்கள் ஜெபித்தார்கள், எப்படி அவர்கள் விசுவாசத்திலே ஓடினார்கள், எப்படி அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் எப்படி அந்த அக்கினி சூளையின் மத்தியிலும் தங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாகவே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சோ நம்ம கற்றுக்கொண்ட 5 காரியங்களை ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். முதலாவது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே உங்களை முடிவு பரியந்தம் பாதுகாக்க வல்லவர். நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் அவர் மேல் இருக்கிற ஹல்லேலூயா அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஹல்லேலூயா நம்ம வாசித்தோம், நம்முடைய கண்களை தேவன் மேல் நாம் பதிய வைக்க வேண்டும். நான்காவதாக நம்ம வாசித்தோம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம் ஹல்லேலூயா, நமக்கு முன்னோடிகளாய் இருக்கிற விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஆமென். எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பத்தி படிங்க. எத்தனையோ நமக்கு முன்பதாக ஊழியம் செய்த, நமக்கு முன்பதாக விசுவாசத்தில் ஓடின ஊழியர்களை குறித்த எத்தனையோ காரியங்களை நீங்கள் படிங்கள். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்னா, விசுவாசம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனை பார்க்காதீங்க, இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்காதீங்க. உலகத்துல பார்க்கிற மனிதர்கள் விழுந்து போவார்கள். உலகத்தை பார்க்கிறவன் விழுந்து போவான். நம்ம எப்பொழுதும் கீழே பார்க்கிறவர்களா இல்ல, நம்ம மேலே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். So God bless you. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Amen. Thank you Jesus. எல்லா அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for each and everyone. Close your eyes. Hallelujah. Amen. Ask God to strengthen you today. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக I'm just going to pray for each and everyone. Hallelujah. Wherever you are. Hallelujah. Open your heart to God. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஹல்லேலூயா நீங்கள் அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படியா, அவருடைய வல்லமை உங்களை நிரப்பும்படியா, அவருடைய அபிஷேகம் அக்கினி உங்களை நிரப்பும்படியா தேவ பிரசன்னத்தில் அப்படியே நிரம்புங்க. ஓ ராகாதானா ஹந்தல ரபரபரபரபோ ஷகரியந்தல ரபரபோ சிஹந்தல ரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில ஒரு புதிய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய மகிமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய அக்கினியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. பின்வாங்கி போயிருப்பார்கள் ஆண்டால் அப்படி விசுவாசத்தை இன்றைக்கு தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. சோர்ந்து போயிருப்பார்கள் ஆனால் சோர்வுகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவீராக. தேவைகளோடு இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருப்பார்களானால் தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படுவதாக. பலவீனங்கள் இன்றைக்கு மாறுவதாக. வியாதிகள் இன்றைக்கு விட்டு விலகி போவதாக. பிசாசின் கிரியைகள் விட்டு விலகி போவதாக. குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை தேவன் இன்றைக்கு ஊற்றுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் அப்பா. தேவைகளோடு இன்றைக்கு வந்திருப்பார்களானால் அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. பண தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு பண தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமை இன்றைக்கு இறங்கட்டும், உங்க வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும். அவள் செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும், அவள் செய்கிற குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். கணவன் மனைவிக்குள் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் தேவனுக்குள் நிலைத்திருப்பார்களாக. வாலிபர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பின்வாங்கி போயிருக்கிற ஹல்லேலூயா ஓ வாலிபர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமை இறங்கி தொடுவதாக, உங்க வல்லமை இறங்கி தொடுவதாக, உங்க அபிஷேகம் இறங்கி தொடுவதாக. போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும், சோர்வுகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு இறங்கி தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரிகா பாபா பாபா ஷாந்தல ரபா ரியாந்தல ரபோ ஷெட்டே ரெபேஷி அந்தல ரபா ரிகா தரபா பாபா. புதிய வல்லமைகள் உண்டாகட்டும், வரங்கள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தீர்க்கதரிசன அபிஷேகங்கள் இறங்கி கிரியை செய்யட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இன்றைக்கு மாறட்டும் ஆண்டவரே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எல்லா மகிமையும் துதியும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லைவ்ல பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரம் இதே Facebook பேஜில் லைவ்ல சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.